ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் வணக்கம். நம்ம இன்றைக்கி டே 2ல் எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா அதே போட்டில் தான் இருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக டீ கொடுத்துருக்காங்க. மார்னிங் இப்போ 7 o'clock ஆகிடுச்சு. எல்லோரும் சரி இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வேறு எங்கேயாச்சும் போயிடுவோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் போயிடுவோம். அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல்ல பெட்ல எல்லாருமே ஒரே பெட்ல படுத்திருந்தோம்ல. ஓ மார்னிங் நம்ம ஸ்பீட் போட் ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி கார சட்னி கொடுத்துருக்காங்க. இதோட பேக்கேஜு ஓவர். இதுக்கு மேலே நம்ம பீச்சுக்கு போகிறோம், ஃபன் பண்ணுறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க உள்ள காய்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்டாப் பண்ண போகிறாங்க போட்டை. நம்ம இங்கே தான் வந்து இறங்க போகிறோம். எல்லா போட்ஸும் சரி நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரூம் வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெளியே போகிறாங்க. ஹாய் ஹாய் மந்திரா, ஹாய் கடிங்க. ஸோ காய்ஸ், நம்ம ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஆலப்புழா பீச் வந்திருக்கோம். இங்கே போய் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் முன்னாடி போர்டில் வந்துட்டு அலோடு இல்லைன்னு தான் போட்டிருந்துச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம். பீச் அந்த சைடு, பீச் பேக் சைடு இருக்கேன். அவங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ போயிட்டுருக்கோம். எல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கால் போட்டு நினச்சிட்டு இங்கே அலோடு இல்லையாமா, அதனால் சரி வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் போகலான்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க, பின்னாடி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. பின்னாடி வந்துருச்சு, முன்னாடி வந்துருச்சு. நாங்கள் கரெக்டாக இப்போ பாருங்களேன், பாலம், இந்த பாலம் இருக்குல்ல, பாலத்துக்கு நடுவில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பார்க்கலாம். பீச்சில் குளிக்கலாம் வந்தோம், பட் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ வந்துட்டு சராய் பீச்சுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொச்சி அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஏதோ ஜங்கான்னு வருவோம்மா. அந்த ஜங்காவில் தான் நாங்கள் போக போகிறோம். அதாவது காரும் போகுமாம்மா. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து. ஜங்கா மீன்ஸ் ஒரு பெரிய போட்டு, இந்த கவர்மெண்ட்டோட போட். ஆமாம், அதை தான் போட்லேயே காரோடவே போக போகிறோம்.
ஆமாம் போட்டு மேலே கார் மேலே ஏறி அப்படி போட்டில் இறங்கி போட்லேருந்து கடலை தாண்டி அந்த சைடு போகிறோம். நான் உங்களுக்கு வரும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிருக்கோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் சைலோ காரில் வந்தோம். 65 தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். ஸோ காய்ஸ், நான் சொன்னேன்ல நாங்கள் இந்த ஜங்காவில் தான் போக போகிறோம். இது பேர் ஜங்காவாம்மா இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இதை தான் போக போகிறோம். பாருங்கள், பஸ்ஸு, காரு, அப்புறம் சைக்கிளு, ஆளுங்க, 2 வீலர் எல்லாமே வந்துருக்கு. 2 வீலர் 4 வீலர் எல்லாமே வந்துருக்கு பாருங்களேன். இது இப்போ அந்த சைட்லேருந்து இங்கே வந்திருக்கு. வந்து இது இறக்கி விட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போகும். நெக்ஸ்ட் பேட்ச் உள்ளே போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு வெளியே. ஸோ காய்ஸ், பார்த்தீங்களா காரில் உள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள். நம்மளும் இதில் தான் நெக்ஸ்ட்டு போவோம். இந்த இதில் நம்ம போக மாட்டோம். நெக்ஸ்ட் பேட்சில் நம்ம போவோம் பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செராய் பீச் வந்து சேர்ந்துட்டோம். பட் சில தடைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். ஆமாம், தண்ணியில் நடந்து போகலாம். தண்ணியில் நடந்து போகலாம். நாங்கள் வந்துட்டோம். இங்கே குளிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே, பாய் பாய். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். டைட்டனா ஹாய். ஸோ காய்ஸ், நம்ம பிரதர்ஸ்லாம் அங்கே குளிச்சுட்ருக்காங்க தெரியுதா? இது எல்லாருமே நம்ம பிரதர்ஸ் தான். நம்ம எல்லாருமே ஒட்டுக்காக வந்திருக்கோம். பாருங்கள், செம்மையாக இருக்கு. ஆளை இங்கே குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா
கொச்சியில் இருக்கிற கேரளா கொச்சியில் இருக்கிற செராய் பீச் தான் வந்திருக்கோம். பீச் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நம்ம பீச்சு. நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரூம் எடுத்துருக்கோம். வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க. ஸோ கைஸ், இந்த இடத்துல சும்மா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வேணுன்னா கொஞ்சம் நேரம் சில் பண்ணி உட்காந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் அழகாக ஃபேனு, ஆனால் இந்த ரூமில் ஏசி இல்லை, இது நான் ஏசி தான். இந்த ரூமில் பெட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பாருங்கள், நீட்டாக இருக்குது. டாய்லெட் நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம். இது கொஞ்சம் பெரிய ரூம் தான். இந்த ரூம் வச்சுருக்கோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே நாங்கள் வந்து இப்போ பசங்க எல்லாருமே வந்துருந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் கசகசகசக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. பசங்க எல்லாருமே வந்ததுனால கொஞ்சம் எல்லாம் இது பண்ணனால கசகசம் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டவல் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்துட்டு சோப் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கே வந்து ரூம்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கிற மாதிரி நாங்கள் 9 பேர் வந்திருந்தோம். அந்த ரூமும் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு காட் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் 3 பேர் தாராளமாக பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு காட் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு டீபாய் கொடுத்துருக்காங்க. இந்த கர்டன்ஸ் பண்ணி கொஞ்சம் நைட் ஆகிடுச்சுன்னு அதனால் வந்து சைடு தெரியும். ஸோ வாய்ஸ் உங்களுக்கும் இந்த ரூம் வேணும் அப்படின்னா நான் முன்னாடி வந்து நம்பர் கொடுத்துருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ரூமில் ஏசி இருக்குது, இந்த ரூமில் ஒர்க் ஆகும். இந்த ரூமில் ஏசி இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து முன்னாடி வந்துட்டு போர்டில் வந்து நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கால் பண்ணி கிடைக்குமா. பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பக்கத்துலேயே எல்லா கடைகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதுனாலும் நியர்பைல எதுனாலும் போய் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், நான் மறந்துட்டேன், இந்த ரூம்லேயே வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது. இதுவும் நீட்டாக தான் இருக்குது. ஷவர் எல்லாமே இருக்குது. ஹீட்ரு இருக்குது, வாட்டர் ஹீட்ரு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் நல்லா இருக்குங்க. வெளியே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆக்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. 1-2 இடம் இல்லை, நிறைய இடம் இருக்குது. ஆக்சியெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம பிரதரே வந்து கடைக்கு போனாங்க, நாளைக்கு வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இடியாப்பம் கொடுத்துருக்காங்க, இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. சிக்கன் 65, அப்புறம் எக்கு, அப்புறம் எக் கிரேவி வாங்கியிருக்காங்க. பரோட்டாக்கும் இடியாப்பத்துக்கும் எக் கிரேவி வாங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் இங்கே இருக்குது, சிக்கன் ரைஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழபஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட டின்னர் இதுதான். ஸோ நான் சாப்பிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கோம் நைட்டு. சரி அப்படியே ஒரு வாக்கிங் போட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இதான் இங்கே உட்காந்துருக்காங்களே, அதுதான் நம்ம பிரதர்ஸ் உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரகாஷ், அஜித் இங்கே நிற்கிறாங்க. இதான் என்னோட அவுட்ஃபிட். சரி, இந்த அவுட்ஃபிட் காட்டுறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் அப்படி சில் பண்ணிவிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு போகலாம். போயிட்டு மார்னிங் வருவோம். வந்து இங்கே கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணி குளிக்கலாம். பாருங்கள், நைட்டு நல்லா இருக்குது பீச்சில் பார்க்குறது. இங்கே பாருங்கள், பிரகாஷோட க்ரியேட்டிவிட்டி பாருங்கள். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ் சாப்பிட போகிறோம்.
நைட் டைமில் பீச்சில் உட்காந்து ஐஸ் சாப்பிட போகிறோம். The next day. குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3. இன்றைக்கி நம்ம காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டோம். சாரி, சார்ஜர் மொபைலில் வந்துட்டு சார்ஜர் இல்லை, அதனால தான் சார்ஜ் போட்டு நாங்கள் பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே போய் குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இனி ஒரு 1/2 அன் ஹவரில் கிளம்பிடுவோம். இங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். இந்த வீடியோ இதோட கண்டினியூ ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ சாய்ஸ் வாங்க இது 130 இது 2 தான் நைஸ். காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னா நம்ம வீட்டு வாசலில் தான் நின்றுருக்கோம். இப்போ இந்த பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.